DSA டேட்டா ஸ்ட்ரக்சர் அல்காரிதம்ஸ்ன்ற வேர்டை நீங்க நிறைய இடங்கள்ல கேள்விப்பட்டிருப்பீங்க. எல்லாருக்குமே ஒரு டவுட் இருக்கும், டிஎஸ்ன்றது அவ்வளோ இம்பார்ட்டண்டா? நான் ஒரு கம்பெனிக்குள்ள போறதுக்கு டிஎஸ்ன்றது முக்கியமா? டிஎஸ்ஏ இல்லாம என்னால ஒரு கம்பெனிக்குள்ள ஃபர்ஸ்ட் போக முடியாதா? அப்படி என்னப்பா டிஎஸ்ஏ என்னப்பா இருக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கு நிறைய கொஸ்டின்ஸ் இருந்திருக்கலாம். எனக்குமே என்னோட காலேஜ் டைம்ல நிறைய கொஸ்டின்ஸ் இருந்தது. ஸோ இப்போதான் அதுக்கு சொல்யூஷன் கிடைச்சிருக்கு. ஸோ அந்த விஷயத்த உங்கள்கிட்ட ஃபுல்லா ஷேர் பண்ண போறேன். ஸோ வித்வுட் ஃபர்தர் அடோ ப்ளீஸ் கெட் இன்டு வீடியோ. ஐ அம் ரம்யா. ஐ அம் வர்க்கிங் சாஃப்ட்வேர் அட் டாப் டெக் கம்பெனி. ஃபர்ஸ்ட் வந்து மை ஜர்னி வித் டிஎஸ்ஏ. என்னோட ஜர்னில டிஎஸ்ஏவோட ஒரு பிளேஸ் என்ன, அதை நான் எப்படி ஃபர்ஸ்ட் கத்துக்கிட்டேன்னு நான் சொல்றேன். என்னோட காலேஜ் டைம்ல ட்ரஸ்ட் மீ, ஐ நெவர் விசிட்டட் லீட் கோட், கிக்ஸ் ஃபார் கிக்ஸ், கோட் ஃபோர்சஸ், கோட் செஃப், இன்னும் என்னென்ன பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்கோ நான் எதுவுமே விசிட் பண்ணதே கிடையாது. அண்ட் ஆல்சோ ஈவன் நான் ஒரு ப்ராப்ளம் கூட சால்வும் பண்ணது கிடையாது. ஸோ அது வந்து என்னோட லைஃப்ல ஒரு பிக்கஸ்ட் ரெகுலேட்டாக நான் ஃபீல் பண்றேன். ஏன் அப்படின்னா அது இன்டர்ன்ஷிப் கூட அட்டென்ட் பண்ண முடியல. அதுக்கு வந்து ஐ வாஸ் நாட் அவேர் ஆஃப் எனி திங். அதுதான் ஆக்சுவல் ரீசன். பட் நீங்க வந்து இப்போ ஒரு காலேஜ் ஸ்டூடெண்டா இருக்கீங்க அப்படின்னா என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து உங்களுக்கு நிறைய விஷயங்கள் கற்றுக் கொடுக்கும். நான் என்னென்ன கத்துக்கிட்டேன், அதுக்கப்புறம் நான் அதை எப்படி ரெக்டிஃபை பண்ணன்றது வந்து உங்களுக்கு கண்டிப்பா சொல்ல போறேன். அது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ நீங்க வந்து ஒரு காலேஜ்ல வந்து நீங்க ஒரு ஃபர்ஸ்ட் இயர் படிக்கிறீங்க, இல்ல ஃபைனல் இயர்ல வரைக்கும் எந்த இயர் நீங்க படிச்சுட்டு இருந்தாலும் நீங்க டிஎஸ்சி இன்னும் ஸ்டார்ட் பண்ணல அப்படின்னா இப்போ போய் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிருங்க. இட் இஸ் நாட் லேட். எந்த டைமும் லேட் கிடையாது. இல்ல இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்க வந்து ஆல்ரெடி ஒரு ஒர்க்கிங் ப்ரொஃபஷனலா இருக்கீங்க, நான் இன்னுமே வந்து ஒரு டிஎஸ்சி ஸ்டார்ட் பண்ணனாலுமே பரவாயில்ல, நீங்க இன்னைக்கே ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிருங்க. இட் வில் டெஃபினெட்லி ஹெல்ப் யூ. ஸோ என்னோட ஜர்னி பார்த்தீங்க அப்படின்னா, நான் என்னோட காலேஜ் டைம்ல நான் சொன்ன மாதிரி I was never visited any of the legal problems. ஸோ அந்த டைம் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, நெக்ஸ்ட் வந்து என்னோட காலேஜ் முடிஞ்சிச்சு, நான் இன்டர்ன்ஷிப் எதுவுமே பண்ணல, நான் ஆஃப் கேம்பஸ்ல தான் எனக்கு ஜாப் கிடைச்சிச்சு. ஸோ ஒன்ஸ் என்னோட ஜாப் கிடைச்சக்கு அப்புறம் தான் நான் வந்து நிறைய விஷயங்களை பார்த்தேன். ஓகே, நம்ம எங்க லேக் ஆகுறோம், நம்ம ஏன் நமக்கு இன்டர்ன்ஷிப் கிடைக்கல, நமக்கு ஏன் வந்து நமக்கு நல்ல ஒரு பெரிய கம்பெனில ஜாப் கிடைக்கல அப்படின்னு நம்ம யோசிச்சுட்டு ஒரு டைம்ல தான் எனக்கு ஒரு கிளிக்கான விஷயம் என்ன அப்படின்னா, டேட்டா ஸ்ட்ரக்சர் அல்காரிதம்ஸ் அவ்வளோ இம்பார்ட்டன்ட். ஸோ நான் வந்து டேட்டா ஸ்ட்ரக்சர் அல்காரிதம் எப்போ படிக்க ஸ்டார்ட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா, நான் ஒன்ஸ் என்னோட ஜாப்ல ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் தான் டேட்டா ஸ்ட்ரக்சர் அல்காரிதமோட இம்பார்ட்டன்ஸ் எனக்கு புரிஞ்சுது. ஏன்னா உங்களுக்கு டேட்டா ஸ்ட்ரக்சர் அல்காரிதம்ஸ் உங்களோட ஒர்க்கிங் டைம்ல, அதாவது நீங்க ஒரு கோட் பண்ற ஒரு டெவலப்மெண்ட் ஒர்க்ல உங்களுக்கு தேவைப்படாட்டினாலுமே நிறைய விஷயங்கள் வந்து டேட்டா ஸ்ட்ரக்சர் அல்காரிதம்ஸ் பத்தி தான் உங்களுக்கு இருக்கும். அரேஸ் நம்ம வந்து நிறைய நம்ம லைஃப்ல நம்ம யூஸ் பண்ணிருப்போம், லிங்க்லிஸ்ட் நம்ம லைஃப்ல நம்ம யூஸ் பண்ணிருப்போம். ஸோ எல்லாமே நம்ம லைஃப்ல நம்ம யூஸ் பண்ற மாதிரி தான் இருக்கும். ஸோ நீங்க ஒன்ஸ் படிச்சீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு பெரிய கிளியர் கிடைச்சிடும். ஸோ என்னோட டிஎஸ்சியோட ஜர்னி வந்து ஸ்டார்ட் ஆனது என்னவோ வந்து 1 இயர்க்கு முன்னாடி தான். ஸோ அந்த டைம்லவே நான் வந்து ஒரு ரொம்ப ஃபோக்கஸ்டா ஆயிட்டு, ஓகே நம்ம வந்து ஒரு 40 டேஸ் நான் 250 ப்ராப்ளம்ஸ் எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு பாத்தீங்க அப்படின்னா நல்லா கொஞ்சம் கேப் எடுத்துக்கு அப்புறம் அவ்வளவுதான் எல்லாமே மறந்து போயிடும். திரும்பவும் நான் வந்து ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஸோ வந்து கேப் எடுக்காதீங்க. பட் இனிமேல் நீங்க ஸ்டார்ட் பண்ணல அப்படின்னா உங்க டிஎஸ்சி ஜர்னி ஸ்டார்ட் பண்ணிடுங்க. செகண்ட், எல்லாருக்கும் என்ன டவுட் இருக்கும் அப்படின்னா, டிஎஸ்சின்றது மஸ்டா, அது இல்லைன்னா நம்ம ஜாபுக்குள்ளே போக முடியாதா அப்படின்னு ஒரு கொஸ்டின் இருக்கும். ஸோ இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணுறதுக்கு முன்னாடி ஐடி ஜாப்ல என்ன டைப் இருக்குன்னு போது தெரிஞ்சுக்கணும். ஃபர்ஸ்ட் வந்து ஐடி ஜாப்ல வந்து நமக்கு தெரிஞ்ச மாதிரி சர்வீஸ் பேஸ்ட் கம்பெனி இருக்கும், ப்ராடக்ட் பேஸ்ட் கம்பெனி இருக்கும். ப்ராடக்ட் பேஸ்லயே வந்து இந்த ஃபேங் கம்பெனிஸ், மேங் கம்பெனிஸ் இருக்கும். தேர்ட் வந்து உங்களுக்கு ஸ்டார்ட் அப் கம்பெனி இருக்கும். இது போக வந்து ஃப்ரீலான்சிங்கும் உங்களுக்கு பண்ணுவாங்க. ஸோ இந்த 4 விதமா அந்த ஒரு ஐடி கம்பெனிஸ் பிரிச்சுக்கலாம். பிரிக்கும் பொழுது உங்களுக்கு எங்கெங்க டிஎஸ்சி ரொம்ப தேவைப்படுதுன்னு பாத்தீங்க அப்படின்னா, ப்ராடக்ட் பேஸ்ட் கம்பெனி அந்த ஃபேங் மேங்ன்ற ஒரு பிக் செயின் கம்பெனிக்கு எல்லாமே டிஎஸ்சின்றது மஸ்ட். உங்களுக்கு 4 ரவுண்டுமே வந்து டிஎஸ்சி ரவுண்டா தான் இருக்கும். 5ஆவது ரவுண்ட் வந்து ஹெச்ஆர் ரவுண்ட் ஆகிட்டு முடிஞ்சிடும். அது எந்த கொஸ்டினும் கேட்டாலும் டிஎஸ்சி ஃபுல்லாவே வச்சு கொஸ்டின் கேட்டு முடிச்சிருவாங்க. ஸோ ப்ராடக்ட் பேஸ்ட் கம்பெனிக்கு மஸ்ட். செகண்ட் வந்து உங்களுக்கு எந்த கம்பெனி கேட்பாங்க பாத்தீங்க அப்படின்னா, சர்வீஸ் பேஸ்ட் கம்பெனில கோடிங்ன்றது வந்து மஸ்டா இல்லாட்டினாலும் உங்களுக்கு அது இருந்துச்சு அப்படின்னு நல்ல பேக்கேஜ்ல போறதுக்கு உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் இருக்கும். தேர்ட் வந்து ஸ்டார்ட் அப் கம்பெனி. ஸ்டார்ட் அப் கம்பெனி அதிகமாக கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அதுவுமே வந்து ஒரு நீங்க கேட்பாங்க அப்படின்ற மாதிரி எடுத்துக்கலாம். ஃப்ரீலான்சிங்ல கேட்க மாட்டாங்க. ஸோ இந்த 4 கம்பெனி டைப்ஸ்ல வந்து நமக்கு 3 கம்பெனி டைப்ஸ்ல வந்து டேட்டா ஸ்ட்ரக்சர் அல்காரிதம்ஸ் கொஞ்சம் இம்பார்ட்டண்டா தான் இருக்கு. நெக்ஸ்ட் எல்லாருக்கும் என்ன இருக்கும் பாத்தீங்க அப்படின்னா, டிஎஸ்சிவை நான் ஸ்டார்ட் பண்ண போறேன், நான் வந்து ஃப்ரெஷ்ஷா ஸ்டார்ட் பண்ணேன், இப்போ தான் ஸ்கிராட்ச்ல ஸ்டார்ட் பண்ண அப்படின்னா எப்படி நான் ஸ்டார்ட் பண்றேன்னு உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கும். ஃபர்ஸ்ட், பிக் அ லாங்குவேஜ். செகண்ட் வந்து என்ன லாங்குவேஜ் வேணா இருக்கலாம், அந்த லாங்குவேஜோட ஃபண்டமெண்டல்ஸ் கவர் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஒரு ஃப்ரெஷ்ஷா வந்தீங்க அப்படின்னா, ஐ வுட் சஜஸ்ட் பைத்தான், C++, ஜாவா. இந்த 3 நீங்க எது வேணா எடுத்து நீங்க படிக்கலாம். தேர்ட் வந்து ஃபண்டமெண்டல்ஸ் கவர் பண்ணதுக்கு அப்புறம் பேசிக் டிஎஸ்சி வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபோர்த் வந்து பேசிக் டிஎஸ்சியும் ஸ்டார்ட் பண்ணி முடிச்சிட்டீங்க அப்படின்னா அது சம்பந்தமா நீங்க ஒரு ப்ராப்ளம்ஸ் நீங்க வந்து சால்வ் பண்ணி பார்க்கலாம். நிறைய பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்கு, லீட் கோட் இருக்கு, கோட் செஃப் இருக்கு, கோட் ஃபோர்சஸ் இருக்கு, கிக்ஸ் ஃபார் கிக்ஸ் இருக்கு. எல்லா லிங்க்குமே நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்குறேன். ஃபிஃப்த் விஷயம் வந்து மேஜர் விஷயம் என்ன அப்படின்னா, ப்ராக்டிஸ் ப்ராக்டிஸ் ப்ராக்டிஸ். ப்ராக்டிஸ் இல்லை அப்படின்னா நீங்க அந்த பண்ண 4 ஸ்டெப்புமே வேஸ்டா போயிடும். அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஃபோர்த் பாயிண்ட் என்ன அப்படின்னா, டிஎஸ்சின்றது ஈஸியா ஹார்டா அப்படின்னு கேட்டா, டிஎஸ்சி இஸ் அ வெரி ஹார்ட். நீங்க கன்சிஸ்டன்டா இல்ல அப்படின்னா, நீங்க கன்சிஸ்டன்டா இருந்தீங்க அப்படின்னா டிஎஸ்சி மாதிரி ஒரு ஈஸியான விஷயம் எதுவுமே கிடையாது. உங்க லாஜிக்கல் திங்கிங்கை டெவலப் பண்ணிட்டு நீங்க வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஒர்க் பண்றதா விஷயமே இருக்கு.
நீங்க 1 டே ஸ்கிப் பண்ணாலுமே அந்த 1 டே என்ன நடந்துச்சு உங்களுக்கு ஞாபகமே இருக்காது. ட்ரஸ்ட் மீ. ஏன்னா நான் வந்து என்னோட ஒரு 45 days 250 ப்ராப்ளம்ஸ் நான் சால்வ் பண்ணியும் கூட 1 month கேப் எடுத்து திரும்பி வந்தா அந்த 250 ப்ராப்ளம்ஸ் நான் தான் பண்ணேன்னு எனக்கு டவுட் அடிக்குது நிறைய தடவை. ஸோ அப்போ நீங்க என்ன பண்ணிக்கிறீங்க அப்படின்றத நீங்க எப்போ ட்ராக்லயே இருக்கணும். நீங்க வந்து ஃபாலோ பண்ணிட்டே வரணும். அப்படின்னு விட்டுட்டீங்க அப்படின்னா வந்து மறந்தே போயிடும். ஸோ நீங்க உங்களோட லைஃப்லயுமே நிறைய ஹேபிட்ஸ் அந்த மாதிரி தானே. ஜிம் போயிட்டே இருக்கீங்க, ஜிம் போயிட்டு ஒரு நடுவில் நீங்க 1 month விட்டீங்க அப்படின்னா திரும்ப உங்களுக்கு ஜிம் போகும்போது உடம்பெல்லாம் பெயினா இருக்கும் பாத்தீங்களா, உங்களுக்கு அந்த ஒரு ட்ராக் வரதுக்கு லேட் ஆகும். ஸோ சேம் திங் உங்களோட கோடிங்லயுமே அப்படிதான். ஒரு ட்ராக்ல இருந்துட்டே இருந்தீங்க அப்படின்னா அது ரொம்ப ஈஸியா இருக்கும். ட்ராக் விட்டு கொஞ்சம் நீங்க வந்து ஒரு 1 week அட்லீஸ்ட் 1 or 2 days கேப் எடுத்தா கூட it will impact your studies. next எல்லாரோட டவுட் என்னவா இருக்கும்னா டிஎஸ்சில எவ்வளோ நம்பர் ஆஃப் ப்ராப்ளம்ஸ் சால்வ் பண்ணோம் அப்படின்னா ஐ ஆல்வேஸ் சஜஸ்ட் குவான்டிட்டி ஓவர் குவாலிட்டி. குவாலிட்டி இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் rather than focusing on quantity. குவான்டிட்டி அப்படின்னா என்னன்னா நான் சொன்ன மாதிரி நான் 45 daysல 250 ப்ராப்ளம்ஸ் நான் பண்ணி முடிச்சேன்னு சொன்னேன். பட் ஐ வாஸ் நாட் ஈவன் கிராக் அ சிங்கிள் இன்டர்வியூ. அண்ட் ஆல்சோ அந்த ஒரு டைம்ல என்னால் ஒரு சிங்கிள் ஒரு ப்ரோக்ராம் கூட நல்லா கம்ப்ளீட் பண்ண முடியல. ரீசன் பார்த்தீங்க அப்படின்னா நான் விட்ட கேப் அண்ட் ஆல்சோ அப்படியே ரேண்டமா ப்ராப்ளம் சால்வ் பண்ணுது தான். இந்த ப்ராப்ளம் நம்ம பண்ணோம் பட் எனக்கு ஞாபகம் இல்லையே, என்ன நம்ம யூஸ் பண்ணோம், என்ன அல்காரிதம் யூஸ் பண்ணோம் ஞாபகம் இல்லைன்னு சொல்லிட்டு நான் கன்ஃபியூஸ் ஆகிருக்கேன். ஸோ பேட்டர்ன் வைஸ் படிச்சா மட்டும்தான் உங்களால் இதை வந்து கவர் பண்ண முடியும். ஸோ அதுக்காக வந்து நீங்க எவ்வளோ நம்பர் ஆஃப் ப்ராப்ளம்ஸ்ன்றது இட் டசன்ட் மேட்டர். நீங்க வந்து எல்லா பேட்டர்னும் கவர் பண்ணிட்டீங்க, பட் எல்லா பேட்டர்னும் 2 ப்ராப்ளம் பண்ணிட்டீங்க, பட் யூ அண்டர்ஸ்டாண்ட் தோஸ் ப்ராப்ளம்ஸ்னா 50 கொஸ்டின் பண்ணாலும் அது எனஃப் தான். பட் நான் என்ன சூஸ் பண்ணேன் பார்த்தீங்க அப்படின்னா லீட் கோட்ல, கிக்ஸ் ஃபார் கிக்ஸ்ல, ஸ்ட்ரைவரோட A to Z டிஎஸ்எஸ் ஷீட்லலாம் வந்து 150 ப்ராப்ளம்ஸ் இருக்கும், பிளைண்ட் 70 ப்ராப்ளம்ஸ் இருக்கும். அது மட்டும் பண்ணாவே உங்களுக்கு போதும். பட் கண்டிப்பா அதோட டாபிக்ஸ் வந்து நீங்க வந்து வெல் வெர்ஸ்டா இருக்கணும். அப்போ வந்து அந்த ஒரு நம்பர் ஆஃப் ப்ராப்ளம்ஸ்ன்றது எனஃப் தான். நெக்ஸ்ட் வந்து ரொம்ப ஒரு மேஜர் கொஸ்டின் என்ன இருக்கும் அப்படின்னா டிஎஸ்சில வந்து எனக்கு 3 விதமான கொஸ்டின்ஸ் இருக்கு. ஈஸி, மீடியம், ஹார்டுன்னு இருக்கு. நான் எதுக்கு வந்து அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணணும்னு பார்த்தீங்க அப்படின்னா நீங்க ஈஸி லெவலுக்கும் மீடியம் லெவலுக்கும் அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணுங்க. அதுவும் இனிஷியல் ஸ்டேஜ்ல மீடியம் கூட தொடாதீங்க, ஈஸியே நல்லா ஃபோக்கஸ் பண்ணுங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹார்ட் பார்த்துக்கலாம். பிகாஸ் ஒரு இன்டர்வியூல பார்த்தீங்க அப்படின்னா மேக்ஸிமம் ஈஸி மீடியம் முடிச்சிருவாங்க, ஹார்ட் லெவலுக்கு போக மாட்டாங்க. பட் ஐ வுட் சஜஸ்ட் ஈஸி மீடியம் வந்து கண்டிப்பாக படிக்கிற மாதிரி. அண்ட் ஆல்சோ நீங்கள் வந்து படிக்கும்போது டைம் செட் பண்ணி படிங்க. ஸோ இதுதான் டிஎஸ்சி வந்து இவ்வளோ இம்பார்ட்டன்ட். அண்ட் ஆல்சோ அது வந்து எப்படியா படிக்கணும் எல்லா டீட்டெயில்ஸ் சொல்லிட்டேன். உங்களுக்கு எதாவது டீடைல்ஸ் வேணும் அப்படின்னா அதை கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்க, நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். இந்த வீடியோ வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக நம்புறேன். இந்த மாதிரி மோர் யூஸ்ஃபுல் வீடியோ டெக்னிக் நம்ம கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்க. அன்டில் தென் பை பை.